ஹலோ சார், நம்ம பேஷண்ட் இறந்த பல்ல ஃபிக்ஸட் முறையில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சார். ஆனால் அதை பிரிட்ஜ் முறையில் ரீப்ளேஸ் பண்ணலாமா இல்லை இம்ப்ளான்ட் முறையில் ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்குறாங்க சார். ஹலோ டாக்டர், பொதுவாக நம்ம பிரிட்ஜ் முறையில் பல்லை ரீப்ளேஸ் பண்ணும்போது அருகில் இருக்கிற பல்லுடைய இனாமல் மற்றும் டென்டினை சிறிதளவு குறைச்சிட்டு அந்த பல் சப்போர்ட் எடுத்து பல் பொருத்துகிறோம். சில நேரங்களில் இந்த பல்லுகளில் வேர் சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுது. மேலும் நம்ம இந்த மெத்தடில் க்ரௌன் பகுதியை மட்டும்தான் பொறுத்துறதுனால நாளடைவில் பல் இழந்த இடத்துல எலும்பு கரையிறதுனால பிரிட்ஜுக்கு அடியில் கேப் ஃபார்ம் ஆகி அங்கே உணவுத்துகள் சிக்கிறதுக்கும் அதனால் அருகில் இருக்கிற பல்லில் சொத்தை மற்றும் அந்த பல் சேதமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் டென்டல் இம்ப்ளான்ட் மெத்தடில் நம்ம நேரடியாக இம்ப்ளான்ட்டை எலும்பில் நேச்சுரல் பல்லு போல் பொறுத்துறதுனால அருகில் இருக்கிற பல்லை எதையும் சேதப்படுத்த செய்கிறதில்ல. மேலும் நம்ம மென்று சாப்பிடும்போது அந்த பல்லுக்கான லோடு நேரடியாக இம்ப்ளான்ட் மூலிமா நேச்சுரல் பல்லு போலவே எலும்புக்கு கடத்தப்படுது. அருகில் இருக்கிற பல்லுக்கு அந்த லோடு போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த விளக்கத்தை தெளிவாக அவர்கிட்ட சொல்லுங்கள், அவரே டிசைட் பண்ணிக்கிட்டோம். எஸ், we can replace the missing teeth by implant without damaging the adjacent teeth. I am your trusted smile partner, Dr. Shivakumar, periodontist, laser and implant specialist.